அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது, இப்போ ஒரு மாணவன் கல்விக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்வதற்கு முன்பு மேற்கொள்ளப்பட்டுள்ள சில விஷயங்களை அறிவிக்கப்பட்டிருந்து தெரிவித்தாங்க. அதன்படி பள்ளிகள் உள்ள அனைத்து வகுப்பறை தலைமை ஆசிரியர்கள் அறையில் ஆய்வகம் கழிவுகளை உள்ளடக்க பிறகு அறைகள் மற்றும் வாகனங்கள் நகர்ந்து தூய்மையாகவே இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலம்படி கழிவறைகள் ஆய்வுப் பொருட்கள் பதிவு செய்து நீக்க வேண்டும் என்று அறிவிட்டாங்க. எல்லா பொருட்களுமே பதிவில் இருக்க வேண்டும் என்று. வகுப்புகளுக்கு ஜூன் 2ஆம் தேதி தேர்தலுக்காக மூடப்பட்ட அந்த பள்ளிக்கூடம் ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்படுகின்றது. அதுக்காக வேண்டி பள்ளி அலுவலர்கள் தொடக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றது என்றும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த பள்ளி திறக்கப்படுவதற்கு முன்பே மேற்கொள்ளப்பட வேண்டிய செயல்பாடுகள் என்று சொல்லி குறித்த அறிவிப்புகளை பின்பற்றி அனைத்து பள்ளிகளும் உரிய செயல்பாடுகளுக்கு மேற்கொள்ள வேண்டும் எனவும் என்று வலியுறுத்தியுள்ளார்கள் பள்ளி தூய்மை பள்ளிவாசல்கள் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. ஆரம்பிக்கலாமா? வரும் கோடைக்காலங்கள் அதிகமாக காணப்பட்ட இந்த முறை பள்ளிக்கூடம் திறக்க வேண்டும் என ஒரு கோரிக்கைகளை எடுத்தால், சில இடங்களில் அதிகமான மழைகள் பெய்து வருவதனால் சாதாரண கோடைக்காலம் போல இல்லை என்றும், வழக்கமான கோடைக்காலம் போல இல்லை, வெயில் தனித்து காணப்படுவதனால் இந்த ஜூன் 2ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று பள்ளி நிர்வாகி அறிவித்துள்ளது. கல்வித்துறை இயக்குனர் வெளியுடன்களை சுற்றளித்துள்ளது. 2025 6ஆம் தேதி கல்வியுடைய முதல் 12 வகுப்பறைகளுக்கும் ஜூன் 2ஆம் தேதி தேர்தல் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும். எனவே ஜூன் 2ஆம் தேதி பள்ளி தொடக்கம் உரிமைகள் நடவடிக்கைகள் அனைத்தையுமே முதலாக கல்வி அலுவலகம் மேற்கொள்ளப்படுகின்றது. பள்ளிக்கூடத்தை திறக்கும் முன் என்னென்ன வேலைகள் செய்யணும் சொல்லி அதுக்குரிய வேலைகளையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பள்ளிகளுக்கு அனைத்து வகுப்பறைகளுக்கும் தலைமை ஆசிரியர்கள் அறையும் ஆய்வானம் கழிவுக்கப்பட்டுள்ள பிறகு அறைகளுக்கு மற்றும் வாழைக்கம் நடக்க தூய்மையாக்கப்பட வேண்டும். காலாவதியான ஆய்வுகள் பதிவு செய்து நீக்க செய்ய வேண்டும். வீடியோ என்று வந்துட்டேன். தமிழகத்துக்கு பள்ளி மாணவர்களுக்கு பொது தேர்வுகள் முடிவு. 20ஆம் தேதிக்கு தேர்வுக்கு மேல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள. கோடை வெயில் கடுமையாக இருந்த நிலையில் வழக்கு போல் மாணவர்கள் கோடை விடுமுறை மகிழ்ச்சியாக கழித்து வந்தது. விடுமுறை தொடர்ந்து அடுத்த வெயில் இந்த ஜூன் மாதம் வரங்காட்டியுமே தகுந்த மழை பறிந்தனால அந்த பள்ளிக்கூடம் தாமதமாக திறக்கப்பட்டுள்ளது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜூன் மாதத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கியிருந்த பேச்சுக்கள் புதன் இருமுறை பேச்சுக்களினால் 5 முக்கிய கிரகங்கள் பேச்சுகளுக்கு குவிச்சிக்கேற்று சேர்க்கை, சூரியனின் புதனின் சேர்க்கை என சிறப்பான கிரமம் சேர்க்கையாகவும் நடந்து உள்ளது. இதன் காரணமாக 12 ரகசியங்கள் மீண்டும் அதன் தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது. அதன் 8 ரகசியங்களையும் குடும்பத்தால் மகிழ்கின்றது. நிதி நன்மைகள் ஏற்படும் வேலைகளை தொழிலில் வெற்றி கிடைக்கும். எனவே இங்கு தெரிந்து கொள்ளலாம். நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.